ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. சக்தி அனைவருக்கும் அன்பான வணக்கம். மேல்மருவத்தூரின் சித்திரை பௌர்ணமி பெருவிழா அம்மா நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகள்ல ஒரு பொன்னான வாய்ப்பு. மேல்மருவத்தூரே பல்லாயிரக்கணக்கான யாக குண்டங்களாகவும் பல்லாயிரக்கணக்கான கலச விளக்கு வேள்வி சக்கரங்களாலும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். இந்த வாய்ப்பை எந்த ஒரு சக்தியும் எந்த ஒரு மனிதரும் தவறவிடாமல் பயன்படுத்த வேண்டிய ஒரு பொன்னான ஒரு பெருவிழா மேல்மருவத்தூரின் சித்திரை பௌர்ணமி பெருவிழா. இந்த மண்ணில் என்னை உணர் அப்படிங்கிறது அம்மாவுடைய அருள்வாக்கு. இந்த மண்ணுக்கு அமாவாசை பௌர்ணமியில் நான் தருவதை பெற்றுக்கொள் அப்படிங்கிறதும் அம்மாவோட அருள்வாக்கு. அப்ப அருமையான மகிமை வாய்ந்த 21 சித்த கணங்கள் ஜீவசமாதி அடைந்திருக்கிற இந்த மேல்மருவத்தூரின் சித்தர் பீடத்தில் மேல்மருவத்தூரில் அவதார தெய்வமாக, ஆன்மீக குருவாக, நடமாடும் தெய்வமாக, கண்கண்ட தெய்வமாக, கலியுக தெய்வமாக அவதரித்த நமது குருபிரான் பங்கார அடிகளார் அம்மா அவர்கள் தற்பொழுது குருபீடத்தில் நித்திய குருவாக அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டு பேரொளி பிரவாகமாக உள்ள திருத்தலம் இந்த மேல்மருவத்தூர். இந்த மேல்மருவத்தூர்ல அம்மா அருளிய வண்ணம், அம்மா அருள்வாக்கில் அருளிய வண்ணம் செவ்வாடை தொண்டர்களை கொண்டு யாக குண்டங்கள் அமைத்து அம்மா வேப்பில உருவி போட்டு அந்த முறைகளை உருவேத்தி கொடுத்து ஆசிர்வதிச்சு வழி நடத்தி இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு திருத்தங்கள் சொல்லி கொடுத்து அந்த அந்த முறைப்படி இந்த யாக குண்டங்கள் அமைக்கப்படுது. சூள வேள்வி, இரட்டை நாக வேள்வி, ஒற்றை நாக யாக குண்ட வேள்வி, சதுர யாக குண்ட வேள்விகள்னு குடும்பமா அமர்ந்து செய்யக்கூடிய இந்த யாக குண்டங்கள் ஒரு புறம், ஒட்டுமொத்தமான இந்த பிரபஞ்சத்துக்கு நன்மைகளை பயக்கக்கூடிய விதவிதமான சிறப்பு யாக குண்டங்கள். அதோட அமைப்பு பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும். பிரதான யாக குண்டங்கள் அம்மாவுடைய திருக்குடும்பத்தார் அமர்ந்து செய்யக்கூடிய யாக குண்டங்கள் பாத்தீங்கன்னா இந்த உலகத்தோட நன்மைக்காக, இயற்கை வளம் செழிக்கிறதுக்காக, உலக அமைதிக்காகன்னு ஒவ்வொரு வருஷமும் தனித்துவமான சக்கரங்களும் யாக குண்டங்களும் அமைக்கப்பட்டு அதுல இந்த வேள்வி நடக்குது சக்திகளே. இது மட்டும் இல்லாம இந்த வேள்விக்கு பதிவு செஞ்சவங்க மட்டும் இல்லாம வேள்வியை காண வரக்கூடிய பொதுமக்களும் கலந்துக்கக்கூடிய வகையில ஒரு பொது யாக குண்டமும் இருக்கும். வேள்விக்கு பதிவு செய்ய முடியாதவர்கள் இந்த பொது யாக குண்டத்துல லைன்ல வரும்போதே, கியூல வரும்பொழுதே பக்தர்களுக்கு நவ சமித்து குச்சிகளும் நவதானியமும் கியூ வரிசையில வரும்போதே கொடுப்பாங்க. அத தங்களுடைய தலையில சுத்தி அந்த யாக குண்டத்துல போட்டாலும் அம்மா பலனை தராங்க. ஆனா இந்த பதிவு பண்ணி பண்றதுக்குன்றது அந்த பலன்றது அதுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள்ன்றது ரொம்ப ரொம்ப அரிதானது, ரொம்ப ரொம்ப சாஸ்வதமானது. அதனாலதான் குடும்பமா இன்னைக்கு எவ்வளவு வெளிநாடுகள்ல இருந்து இந்த மேல்மருவத்தூரின் சித்ரா பௌர்ணமியில கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு பாஸ்போர்ட் ஆபீஸ்ல கேக்குறாங்க. ஏன் தான் இந்த மருவத்தூருக்கு இப்படி நீங்க திரும்ப வரீங்க, இதுல சீல் அடிச்சு இடமே இல்லம்மா அப்படின்னு வெளிநாட்டு பக்தர்களை பார்த்து கேட்கக்கூடிய அளவுக்கு வெளிநாடுகள்ல இருந்து பக்தர்கள் ஒவ்வொரு விழாவுக்கும் நம்ம பக்கத்து ஊருக்கு வர மாதிரி அவங்க வெளிநாடுகள்ல இருந்து மேல்மருவத்தூருக்கு வராங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? அங்க அவங்க இந்த மண்ணில் என்னை உணர், இந்த மண்ணில் நான் தருவதை பெற்றுக்கொள் அப்படின்ற மாதிரி அம்மா சொன்ன அந்த அருள்வாக்கில் அருளிய வண்ணம் அவங்க இந்த மேல்மருவத்தூர்ல அடைஞ்ச அந்த தெய்வ ருசி, அவங்களுக்கு கிடைச்ச அந்த பலாபலன்கள் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும், எவ்வளவு தொலைவு இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் மீறி அம்மான்னு ஓடி வராங்க. இங்க குமியக்கூடிய அந்த பக்தர்கள் வெள்ளமே இதுக்கு சான்று. இத்தனை யாக குண்டங்களையும் யாரோ தனிப்பட்ட ஒரு நபரோ இல்ல இதற்குன்னு நியமிக்கப்பட்ட நபர்களோ செய்யல. அத்தனையும் பொதுமக்கள் தான், செவ்வாடை தொண்டர்கள் தான். பொதுமக்களாகிய அந்த சக்திகள் குறிப்பிட்ட மன்றங்கள்ல உறுப்பினராகி அம்மா அருளிய அந்த வேள்வி முறைகளை கத்துக்கிட்ட வேள்வி குழுல பயிற்சி எடுத்து இந்த வேள்வி யாக குண்டங்களை அமைக்கிறாங்க. பெண்கள் தான் பிரதானமா இருந்து அமைக்கக்கூடிய இந்த யாகசாலையும் இந்த கலச விளக்கு சக்கரங்களும் மிக மிக சக்தி வாய்ந்தவை. அதனாலதான்
ஒவ்வொரு தடவை மேல்மருவத்தூர்ல இந்த சித்ரா பௌர்ணமி வேள்வி நடக்கிறப்பவும், இல்ல நடந்து முடியிறப்பவும், நடக்கிறதுக்கு முன்னாடியோ அங்க குரு பூஜை போட்டாங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆயிடும். இத நடத்தக்கூடிய அங்க விழாவ பொறுப்பு எடுத்து நடத்தக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டம்னு ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம்னு சொல்லுவோம். ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்ல தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா, அங்க வந்து இங்க பொறுப்பெடுத்து நடக்கக்கூடிய அந்த விழால அங்க குரு பூஜை போட்டாச்சுன்னா இங்க மழை துவங்கிடும். எந்த காலகட்டத்துல? கடும் கோடை காலத்துல. கடுமையான வெயில் அனல் தாக்கிட்டு இருக்க 100, 108 டிகிரி 100 டிகிரின்னு போயிட்டு இருக்க அந்த நேரத்துல சித்ரா பௌர்ணமி யாக குண்டங்கள் இந்த வேள்வி வேலைகள் துவங்கிட்டாங்கன்னா இங்க மழையை கொடுத்து அம்மா காப்பாத்த ஆரம்பிப்பாங்க. கடைகோடி கடைமட்டம் இல்லையா இது காவிரியின் டெல்டா பகுதி கடைமட்ட பகுதிக்கு தண்ணி இல்லாம வறண்டு போயிருக்கிற அந்த நேரத்துல அம்மா வந்து இந்த சித்ரா பௌர்ணமி வேள்வி பொறுப்ப இந்த சித்ரா பௌர்ணமி விழா பொறுப்ப இந்த பகுதி மக்களை வந்து எடுத்து அங்க நடத்த சொல்லி இந்த பகுதிக்கு இந்த பகுதி மக்களை இந்த பகுதி விவசாயத்தை வாழ வச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு உதாரணம் ஒவ்வொரு வருஷமும் மழை பெஞ்சிட்டு இருக்குன்றத சொன்னோம். போன வருஷம் பெஞ்ச மழை அதுலயும் ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையான மழை. இந்த சித்திரை பௌர்ணமி பெருவிழாவில் அந்த பெருமாட்டி அகமிக மகிழ்ந்தாள் என்று உரத்து கூறக்கூடிய வகையில் பெய்த பெருமழை, பல மணி நேரமாக தொடர்ந்து பெய்த கனமழை. அதாவது வேள்வி நடந்துட்டு இருந்த சக்திகளே, எப்பவும் வேள்வி நடக்கிறப்ப சின்னதா தூறல் போடலாம், இல்ல அப்புறமா மழை பெய்யலாம், வேள்வி முடிச்சதுக்கு அப்புறம் மழை பெய்யலாம், இப்படிதான் இருக்கும். ஆனா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, இந்த நேரத்துல அம்மா வந்து தீபாரண தட்டை எடுத்துட்டு வேள்வி நடந்து ஒரு சில நூறு மந்திரங்கள் போயிட்டு இருக்கிறப்ப சூளையாக குண்டம்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த எம்ஏஎஸ்எம் ஹால்ல இருக்கிறோம். அங்க இருக்கிறப்ப பங்காரம்மா ஞாபகம் வருது. இந்த நேரத்துல அம்மா வந்து தீபாரண தட்டை எடுத்துட்டு சுத்தி சுத்தி உருவேத்த வருவாங்களே, ஆசீர்வதிக்க வருவாங்களேன்னு நினைச்ச நேரத்துல அந்த புகை மண்டலத்துல அம்மாவுடைய கேசம் அது தெரியிற மாதிரி ஒரு தோற்றம் அவ்வளவு சிலிர்ப்பா இருந்தது. என்னன்னு பார்த்தா அம்மாவுடைய திருவுருவச் சிலைய அதே நேரத்துல அம்மா வர மாதிரியே பவனியா எடுத்துட்டு வந்தாங்க சக்திகளே. அம்மாவுடைய திருவுருவச் சிலை பவனிய பார்த்துட்டு சக்திகள்லாம் கதறி அழுதாங்க. ஏன்னா அப்படி ஒரு அழுகை எனக்கெல்லாமே அப்படி ஒரு அழுகை. ஏன்னா அம்மாவை நினைச்சிட்டே பண்ணிட்டு இருக்கோம். அம்மா நேரம் வருவாங்களே, தீபாவளி தட்டை எடுத்துட்டு அம்மா ஆசீர்வதிக்க வருவாங்களே அப்படின்னு அந்த நினைப்பு வந்த நேரம் அந்த மேலதாள சத்தத்தோட எதுவும் சத்தம் கேட்கவே நிமிர்ந்து பாக்குறோம். பாத்தீங்கன்னா அந்த புகை மண்டலத்துல அம்மாவுடைய அந்த அதே உயரத்துல அந்த கேசம் தெரியிற மாதிரி இருந்தது. அந்த புகை மண்டலத்துல பாத்துட்டு அம்மான்னு அப்படி கதறி அழுது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அம்மா வந்துட்டீங்களாமான்ற மாதிரி பாத்தீங்கன்னா அம்மாவுடைய திருவுருவச்சில பவனி வந்துட்டு இருந்தாங்க. அழைச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க அம்மாவை. அதை பார்த்துட்டு எல்லா சக்திகளுமே கதறி அழுது ஆனந்த கண்ணீர் விட்டோம். அம்மா வர வர அப்படி வராங்க. வந்து இப்படி கிராஸ் ஆகி இப்படி போறாங்க அடுத்த இடத்துக்கு. அதாவது மருவத்தூர் ஒவ்வொரு ஆலயம் வந்து ஆலயம் முழுக்க யாகம் உண்டோன்னு சொல்லக்கூடாது மருவத்தூரை. ஆலயம் முழுக்க யாக குண்டமா இருந்து அதுக்கப்புறம் யாக குண்டத்துக்காக ஆலயம் வளரக்கூடிய ஒரு விழாவா அந்த மேல்மருவத்தூர் சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு ஒரு வடிவத்தை எடுக்கும். அதாவது மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் முழுக்க யாக குண்டம், முன்பக்கம் இருக்கிற ஷெட்டு முழுக்க யாக குண்டம், பின்பக்கம் இருக்கிற எம்ஏஎஸ்எம் ஹால் முழுக்க யாக குண்டம், அதுக்கப்புறம் இருக்கிற இருமுடி ஷெட் எல்லாம் யாக குண்டங்களா, சக்கரங்களா, கலசங்களா, விளக்குகளா அடுக்கி வைக்கப்பட்டு அத்தனை இடத்துக்கும் இந்த நடமாடும் தெய்வம் தீபாரண தட்டை எடுத்துக்கிட்டு நம்ம ஒருத்தர் நடக்கிறதுக்கே இந்த வெயில் நேரத்துல எவ்வளவு சிரமமா இருக்கு. அதுல நம்ம யாக குண்டத்துக்கு இடையில பக்தர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பார்வை அருள் விழி வீச்சு தரணும், ஆசிர்வதிக்கணும், உருவேத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த திக்பந்தனம் செய்யற மாதிரி அம்மா திக்பந்தனம் செய்யறதுக்காக அம்மா வந்து தீபாரண தட்டோட அப்படி வருவாங்க. அந்த நிகழ்வு அம்மாவுடைய திருவுருவச் சிலை பவனியா இனி நான் அடிகளாரின் சிலை ரூபமாக காட்சி அளிப்பேனடா மகனே அப்படின்னு ஒரு அருள்வாக்கு 2023 அம்மா சொன்னாங்க. அந்த சொன்ன வண்ணம் அம்மா சிலை ரூபமா திருவுருவச் சிலை ரூபமா அன்னைக்கு பவனி வந்தாங்க. அந்த பவனி வந்து அம்மா நாங்க வந்து எம்ஏஎஸ்எம் ஹால்ல கடைசியில இருந்தோம். அந்த கடைசியில இருந்து அம்மா அந்த நடுவுல இருக்கிற பாதையில அம்மா போறாங்க. நடுவுல இருக்க பாதை அந்த லைன் வழியா அடுத்த ஷெட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. சோ அதை இங்க இருந்து பாத்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பாத்தீங்கன்னா மேல வந்து அந்த புகை போறதுக்காக ஓப்பனிங் விட்டுருக்காங்க இல்லையா, அதுல ஒரு 2, 3 மழை துளி வர மாதிரி இருக்கு. மழையா இல்ல இது மஞ்சள் நீர் தெளிக்கிறாங்களான்னு யோசிக்கிறப்பவே சட 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 சடன்னு பெய்ய ஆரம்பிச்சு அப்படி ஒரு மழைனா மழை இதுவரைக்கும் வாழ்க்கையில அப்படி ஒரு மழையை அனுபவிச்சதுல சக்தி. ஏன்னா சுத்தி ஆகும் அப்படி ஒரு வெயிலான ஒரு நேரம், உச்சபட்ச வெயில், அப்படி கச கச கசன் அப்படி ஒரு 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 ரொம்ப சஃபகேட்டிங்கா ரொம்ப 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 ஒரு ரொம்ப வெக்கையான ஒரு நேரத்துல அம்மாவுடைய திருவுருவ சிலை வந்து பவனி இப்படி அடுத்த ஷெட்டுக்கு போனோன்னே இங்க பாத்தீங்கன்னா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விடாம கனமழை. எப்படியே கொஞ்ச நேரம் வந்தோம் பெஞ்சோம் அப்படிலாம் இல்ல.
பேருக்கு வந்த மழை இல்ல அது, பெருமழை. மேல்மருவத்தூரின் பெருமாட்டி அகமிக மகிழ்ந்த பெருமழை அப்படின்னு ரொம்ப சிறப்பான அந்த சிலிர்ப்பான அந்த மழையை இன்னைக்கு நினைச்சாலும் மெய்சில் இருக்க சக்தி அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனந்தம், அத்தனை சக்திகளுக்கும் ஆனந்தம். யாருமே அழுத்துக்கல. என்ன இந்த நேரத்துல இப்படி ஒரு மழை வந்துருச்சு, மழை வந்து கெடுத்துட்டே, இவ்வளவு யாகம் கொண்டோம், இப்படி எல்லாம் நாங்க வெளிநாட்டுல இருந்து வந்தோம், வெளியூர்ல இருந்து வந்தோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம், இவ்வளவு உடம்பு முடியாம வந்தோம், இவ்வளவு வயசானவங்களை அழைச்சிட்டு வந்தோம், குழந்தையை தூக்கிட்டு வந்தோம், இப்படி மழை பெய்யுது, யார் முகத்திலயும் அப்படி ஒரு சலிப்பு இல்ல. அத்தனை பேர் முகத்திலயும் அவ்வளவு சந்தோஷம். மழை பெய்யுது, மழை பெய்யுது, ஏன்னா எல்லாருக்கும் அப்படியே ஒரு ஆனந்தமா, அதிர்ச்சியா, அற்புதமா, அத்தனை பேரும் பிரமிச்சு போயிருந்தோம். இந்த மழையை பார்த்துட்டு அத்தனை பேரும் பிரமிச்சு போயிருந்தோம். அம்மாவுடைய வரவு, அதாவது சித்தர்கள் மகிழ்ச்சி, சித்தர்கள் வந்தா மழை பெய்யும், தேவர்கள் வந்தா மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. இது தேவாதி தேவம் இல்லையா, சித்தர்களுக்கெல்லாம் தலைவி இல்லையா, அவங்க வந்தா சும்மா இருக்குமா, அம்மா சும்மா. அதாவது அம்மாவுடைய கருவறை சிலையை பிரதிஷ்டை பண்றப்ப அம்மா சொன்னாங்க, என்னால கட்டுப்படுத்த முடியல மகனே தேவர்களோட ஆனந்தத்தை, அதனால இவ்வளவு மழை பெஞ்சதுன்னு அம்மா ஒரு அருள்வாக்குல சொன்னதா இருக்கும், ஒரு அந்த தலைவரலாறு புத்தகத்துல இருக்கும். அந்த மாதிரிதான் அந்த தருணத்தை அன்னைக்கு நாங்க இருந்து அனுபவிக்கல, இன்னைக்கு அதே தருணத்தை எங்களை அனுபவிக்க வச்சிங்களாமான்ற மாதிரி அத்தனை பேரோட உள்ளத்திலயும் அப்படி ஒரு சந்தோஷ சக்தி, அப்படி ஒரு பெருமிதம். எங்க பங்காரம்மா இருக்காங்க, எங்க பங்காரம்மாவுடைய அருள் அதாவது சாஸ்வதமா அருள் வந்து அப்படி எங்களால உணர முடியுது. அப்படி வந்து இத வார்த்தையில எவ்வளவோ விலைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அன்னைக்கு வந்து கிடைச்சது சக்தி. அதாவது மேல்மருவத்தூருக்கு வந்து நான் தருவதை பெற்றுக்கொள் அப்படின்னு அம்மா சொன்னாங்க இல்லையா, அந்த அந்த தருவத, அந்த பெரு மகிழ்ச்சிய, அந்த பேரானந்தத்தை அம்மா அந்த அருள் மழையா நினைச்சோம் அன்னைக்கு. அதுதான் சொல்லணும். வார்த்தை விளக்கறதுக்கு வார்த்தையே இல்ல. இது ஒரு பக்கம் நாங்க இப்படி, அதாவது மழை விடும் நகர்ந்து போலாம் அப்படிலாம் நினைச்சுலாம் ஒதுங்கி பார்த்துட்டு, இது நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த மழையில நனைவோம் அப்படின்ட்டு தான் சந்தோஷமா எல்லா கூட்டமும், அவ்வளவு கூட்டமும் மழையில ஒரு பக்கம் அந்த பக்கமும் அந்த பக்கம் மூவ் ஆயிட்டு, மருவத்தூர்ல வழக்கமா என்ன நடக்குமோ அத்தனை வேலைகளும், அதாவது அவ்வளவு பார்த்து யாக குண்டங்கள் வந்து 15 நாளா 10 நாளா இந்த வளர்பிறையிலேருந்து ஆரம்பிச்சு அப்படி யாக குண்டங்கள் கட்டுவாங்க. ஆஹ் அப்படி வந்து தேவலோகம் மாதிரி இருக்கும் அந்த யாக குண்டங்கள். அதோட வேலை, அந்த வேள்வி முடிஞ்ச மறு நிமிஷம் அதை எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி இடிச்சு அந்த இடத்த வந்து திரும்ப பழையபடி இவ்வளவு வேள்விங்க நடந்துச்சா அப்படின்னு கேக்குற மாதிரி சுத்தமாயிடும். அந்த மாதிரி சுத்தப்படுத்தி நீட்டா வச்சிருவாங்க. அந்த பணியையும் உடனடியா துவங்கிட்டாங்க தொண்டர்கள். இதெல்லாம் முடிஞ்சு ஒருத்தர மத்த சக்திகளை எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிறப்ப சொல்றாங்க, அம்மா எங்க பகுதிக்கு வந்தப்ப அப்படி மழை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. மேல்மருவத்தூர்ல யாக குண்டங்கள் சித்தர் பீடம் முழுக்க இருக்கு. முன்பக்கம் என்ட்ரன்ஸ்ல இருக்கிற ஷெட்ல இருக்கு, பின்பக்கம் இருக்கிற அத்தனை ஷெட்லயும் இருக்கு. எல்லா இடத்துல உட்கார்ந்து இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சக்திகள் எல்லாரும் சொல்றாங்க, எங்க இடத்துக்கு வந்தப்பதான் மழை பெய்யுதுன்னு. ஆக அம்மா நகர நகர எங்கெங்க வராங்களோ, எந்தெந்த இடத்துக்கு திக்விஜயம் வந்தாங்களோ, எந்தெந்த இடத்துக்கு வந்து திக்பந்தனம் பண்ணாங்களோ, அந்தந்த இடத்துல எல்லாம் அந்த அருள்மழை துவங்கி இருக்குதுன்றது வேள்வி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க பரஸ்பரம் ஒவ்வொருத்தரும் சேர்ந்து பேசிக்கிட்டப்பதான் தெரிஞ்சது. இந்த மாதிரியான ஒரு அற்புதமான அனுபவத்தை போன வருஷம் சித்ரா பௌர்ணமியில அம்மா கொடுத்தாங்க. இதுவே வந்து ஒரு வேள்வி தொண்டர் மும்பைல இருந்து வந்த ஒரு சக்திக்கு எம்ஏஎஸ் ஹால்ல அம்மா வந்து 2 கரங்களை உயர்த்திக்கிட்டு மேல செவ்வாடை போத்திக்கிட்டு வேள்விக்கு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தோற்றத்துல அம்மா காட்சி கொடுத்தாங்க. அந்த திருக்காட்சி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டோலோட சின்னதா மினியேச்சர் மாதிரி அது தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு அவங்க போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இது மாதிரி ஒவ்வொரு சக்திகளுக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள். வந்து செஞ்ச அத்தனை பேருக்கும் இன்னைக்கு கேட்டு பாருங்க, போன வருஷம் சித்ரா பௌர்ணமிக்கு வந்து கலந்துக்கிட்டீங்களே, உங்களுக்கு என்ன நல்லது நடந்துச்சு, என்ன என்ன விஷயம் செஞ்சீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. அவ்வளவு நல்லது நடந்திருக்கும். இப்ப என் வாழ்க்கையிலயும் எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. என் ஹஸ்பண்டுக்கு அதாவது அவங்க செஞ்ச தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு சித்ரா பௌர்ணமிக்கு, வரப்போற சித்ரா பௌர்ணமிக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே பதிவு பண்ணி நான் ஆவலோட காத்துட்டு இருக்கேன். இந்த விழாவுக்கு, இந்த விழால போய் எப்ப குடும்பத்தோட கலந்துக்கலாம், குடும்பத்தோட எப்ப வேள்வி செய்யலான்னு ஆரம்பிச்சு 3வது வருஷம் அந்த முடிய போகுது. 1008 நாட்கள் நிறைவடைய போகுது. 980வது நாட்கள் இப்ப படிச்சுட்டு இருக்கிறோம். 1008 நாள் வழிபாடு ஆரம்பிக்கிற அந்த நேரத்துல, விடிய காலம்பர வழிபாடு ஆரம்பிக்கிற அந்த நேரத்துல விடிய காலம்பர எந்திரிச்சு படிக்கிறதுக்கு வீட்டுலலாம் நிறைய சிரமங்கள் இருந்தது. வீட்டுல இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு ரொம்ப குறைவா இருந்தது. காலைல எந்திரிச்சு தூக்கத்தை கலைக்க மத்தவங்களுக்கு தூக்கம் கலையிற ஒரு சந்தர்ப்பமா அது இருக்கக்கூடாதுன்றதுனால ஒரு டார்ச் அடிச்சுட்டு படிக்கிற மாதிரி, மொபைல்ல படிக்கிற மாதிரி, இந்த மாதிரி பல நாட்கள் எனக்கு சூழ்நிலை இருந்தது. அதனால எந்திரிச்சு சத்தப்படுத்தாம அந்த மாதிரிதான் படிச்சுட்டு இருந்தோம். சத்தப்படுத்தாம இருக்கிற இடத்துலயே அப்படியே பெட்ல விட்டு நகர்ந்து கொஞ்சம் தள்ளி உட்காந்து போன்ல இருக்க லைட்ல மந்திர நூல் எடுத்து படிச்சுட்டு திரும்ப அப்படியே தெரியாம அப்படியே படுத்து தூங்கிடுறது. இந்த மாதிரி நிலைமையில எனக்கு பல நாள் இருந்துச்சு. இப்படிதான் படிச்சுட்டு இருந்தேன்.
இந்த நிலைமை கூட இல்லாம சில சமயம் வந்து கபோர்டு இருக்கு இல்லையா, கபோர்டுக்குள்ள பேண்ட்ட போட்டுட்டு கபோர்டுல போனை வச்சுட்டு அங்க மந்திர நூலை வச்சுட்டு நின்னுட்டே படிச்சுட்டு திரும்ப வந்து படுத்து எதுவுமே நடக்காத மாதிரி எந்திரிச்சு நான் படிக்கவே இல்லைன்ற மாதிரி படுத்து தூங்கின காலகட்டங்கள்லாம் உண்டு. இன்னைக்கு அம்மா எப்படி மாத்தி வச்சிருக்காங்கன்னா, இன்னைக்கு காலையில இப்பெல்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னா, விடிகாலம்பர அதிகாலையில எந்திரிச்சு குளிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு அம்மாவுக்கு மலர்கள் சாத்தி முழுமையான ஒரு வழிபாடா ஒரு அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில அம்மா அதை மாத்தி கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஆஹ் இந்த போன தடவை செஞ்ச சித்ரா பௌர்ணமியோட ஒரு விளைவாவும் அம்மா வந்து இந்த வருஷம் வந்து செய்யக்கூடிய உலக சாதனை நிகழ்ச்சியை ஒரு ஸ்ரீசக்கர அத்தனை சக்திகளையும் எத்தனை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 சொச்சம் சக்திகள் வந்து ஸ்ரீசக்கரம் வரைஞ்சு நம்ம சக்திகளை வச்சு ஒரு உலக சாதனை நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சுத்தத்துக்கு காரணம் இந்த சித்ரா பௌர்ணமி வேள்வி. இந்த வேள்வியில கலந்துக்கிட்டதோட ஒரு காரணமா இந்த மாதிரி ஒரு தொண்டு நமக்கு கிடைச்சதுன்னு அம்மார்களால கருணையோட நன்றி சொல்லி அம்மாவுடைய கருணையை நினைச்சு நன்றி சொல்லிக்கிற சக்தி. இது மட்டும் இல்ல, போன வருஷம் சித்ரா பௌர்ணமியில ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில அப்ப போர் சூழல் நிலவிட்டு இருந்தது. நம்ம நம்ம வேள்வி குழுவினர் பங்காரம்மா அவர்கள் வகுத்து தந்த முறைப்படி உலக சமாதான சக்கரம் அப்ப வரைஞ்சு அந்த நேரத்துல இருந்த அந்த பதற்றமான போர் சூழல் தணிஞ்சு அந்த தடவை வந்து சித்ரா பௌர்ணமிக்கு வரத்துக்கே சக்திகள் வந்து பயந்தாங்க. போர் சூழல்னு சொல்றாங்க. ஃபிளைட் புக் பண்றதுக்கு டிக்கெட் போறதுக்கு எல்லாம் கவலையா இருக்கு சக்தி, அங்க எப்படி இருக்கு சக்தி, இப்ப நிலவரம் எப்படி இருக்குன்னு அப்ப கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அத்தனை வெளிநாடு வாழ் சக்திகளும் இங்க வந்து வேள்வியில கலந்துட்டு போற அளவுக்கு உலக சமாதானம் அந்த அந்த நேரத்துல இருந்த போர் பதற்றம் தணிஞ்சு சமாதானம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. சித்ரா பௌர்ணமி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த போருக்கான போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு நம்ம பிரதமர் பேசுறப்ப அவரோட தொப்பியில கூட அந்த திரிசூலம் நம்மளுடைய சக்திகள் இங்க போட்டது சூளம் தான், அத்தனை சூளம் இருந்தது, திரிசூலம் தான் போட்டு அந்த உலக சமாதான சக்கரம் போட்டிருந்தாங்க அம்மா அருளிய முறைப்படி. அதே திரிசூலம் அதே வடிவத்துல இருக்கக்கூடிய திரிசூலம் நம்மளுடைய பிரதமரோட தலை தொப்பியிலையும் அவர் அந்த போர் முடிவை அறிவிக்கக்கூடிய அந்த நேரத்துல அவர் இதுவரைக்கும் அவர் விதவிதமான குல்லாய்கள் போட்டிருக்கலாம், தலைக்குள்ளாய் அணியாம கூட பேசியிருக்காரு, இல்ல சாதாரணமா ஒரு வேற ஏதாவது ஒரு டிசைன் கூட போட்டிருக்கலாம். ஏன் ஒரு ஆங்கர் நார்மலா வந்து ஒரு மிலிட்ரினா ஷிப்ல இருக்க ஆங்கர் இல்ல ஒரு பிளைட் இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு ஏவியேஷன் சிம்பிள் இப்படி ஏதாவது ஒரு குறியீடு இருந்திருக்கலாமே. ஏன் அதுல வந்து திரிசூல சிம்பிள் நம்ம இங்க போட்ட உலக சமாதானத்தோட உலக சமாதானத்துல சக்கரத்துல போட்ட அந்த சூலத்தோட வடிவம் அதுல இருந்து அம்மாவாலதான் இது நடந்துச்சு அப்படின்னு நம்ம சக்திகள் கொண்டாடக்கூடிய வகையில அது வந்து அம்மா கொடுக்கக்கூடிய ஒரு குறிப்பு. அது இது என்ன உலகம் உணர்ந்துக்கணும். இத கண்டிப்பா உலகம் உணர்ந்துச்சுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த போர் பதட்டம் கண்டிப்பா தனியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த போதை இன்னும் மற்ற பிரச்சனைகள் எத்தனையோ அல்லல்கள், எத்தனையோ சிக்கல்கள், எத்தனையோ பிரச்சனைகள் பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் மனுஷன் படுற பாடு ஒவ்வொரு நாடுகள்லயும் ஒவ்வொரு குடும்பங்கள்லயும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், ஒவ்வொரு விதமான வேதனைகள், இதுக்கெல்லாம் விடிவு காலம் எங்கதான் பாத்தீங்கன்னா மேல்மருவத்தூர் சன்னதியில தான். இத்தனைக்கும் தீர்வை கொடுக்கறது இந்த அம்மா கொடுக்கக்கூடிய இந்த நல் வாய்ப்பான இந்த யாக குண்டங்கள் மற்றும் கலச விளக்கு வேள்வி பூஜைகள். கலசத்துக்கு விளைவிப்பது வந்து உன்னுடைய ஊழ்வினை தணிவதற்காகத்தான், உன்னுடைய பாவ முட்டைகள் குறைவதற்காகத்தான்ற இந்த அம்மாவுடைய அருள்வாக்கின் வண்ணம் கலசம் விளக்குதான விளக்குதான அலட்சியமா நினைக்காம போன தடவை செஞ்சுட்டோமே நம்மள்ட்டதான் ஏற்கனவே ஒரு கலசம் இருக்கு விளக்கு இருக்குன்னு நினைச்சு விட்டுறாம இந்த வருஷம் அதை வாங்கி புதுப்பிக்கணும். எப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிறோமோ, எப்படி நமக்கு ஒரு டேட்டா டாப்அப் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம வந்து அம்மாவுடைய அருளை கண்டிப்பா அந்த கலசம் தண்ணீருக்கு வந்து ஞாபக சக்தி உண்டு அப்படின்னு இன்னைக்கு இருக்க விஞ்ஞானம் சொல்லுது. ஆனா அன்னைக்கே அம்மா வந்து அந்த கலசத்துல வைக்க சொல்லி கலசத்துல நீர், அதாவது புனிதமான அந்த நீரை நிரப்பி அதுல என்னென்ன பொருட்கள் அதுல உள்ள போடணும், கலசத்துக்கான கலச பொடி, மஞ்சள், குங்குமம், அத்தனை விதமான பொருட்கள் என்னென்ன உள்ள போடணும், எப்படி கலசம் சுத்தணும், எப்படி மேல தேங்காய் வைக்கணும், ஒவ்வொரு முறையும் அதை வந்து எப்படி பிரதிஷ்டை பண்ணணும், அதை அந்த சக்கரம் எப்படி அமைக்கணும், அந்த சக்கரத்துக்கு எங்கேயாவது உயிர் சக்தி போகுது, அம்மா கருவறையில இருக்கிற அம்மாவுடைய நாசியிலேருந்து உயிர் சக்தி அத்தனை யாக குண்டங்கள், அத்தனை கலசங்கள், யாக குண்டங்கள் 10,000க்கும் மேற்பட்ட யாக குண்டங்கள், 10,000க்கும் மேற்பட்ட விளக்குகள், ஓம் விளக்குகள், 10,000க்கும் மேற்பட்ட சுயம்பு விளக்குகள், கருவறை அம்மா விளக்குகள், ஆயிரக்கணக்கான யாக குண்டங்கள்,
அத்தனைக்கும் இந்த உயிர்ப்பு நூல், இந்த கையில கட்டிப்போம் பாத்தீங்களா, அந்த முப்புரி நூல்னு சொல்லக்கூடிய மஞ்சள் தடவன இந்த உயிர்ப்பு நூல் அத்தனையிலையும் சுத்தி 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 வரும். அத்தனையும் ஒரு முறையா, ஒரு சிஸ்டமேட்டிக்கா அம்மா சொல்லிக் குடுத்த முறைப்படி, இங்க ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு ஆன்மீக தொழிற்சாலை மாதிரி, ஆன்மீக தொழிற்சாலையிலேருந்து என்ன விளைவு ஏற்படுதுன்னா, உலகத்துக்கான, பிரபஞ்சத்துக்கான நன்மைகள தரக்கூடிய ஒரு ஆன்மீக தொழிற்சாலை மாரி அன்னைக்கு மேல்மருவத்தூர் இருக்கும். அன்னைக்கு வரக்கூடிய அந்த புகை மூட்டம்ன்றது வந்து பிரபஞ்சத்துல கலந்திருக்கக்கூடிய அத்தனை தீய விஷயங்களையும் அழிக்கக்கூடிய, நன்மைகளை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம். அததான் போன வருஷ மழையில நாம கண்டிப்பா உணர்ந்தோம் சக்தி. இந்த மாதிரியான அற்புத அனுபவங்கள உணரணும்னா, நீங்களும் அந்த மண்ணுக்கு வரணும். நீங்களும் அதுல பங்கெடுத்துக்கணும். கூடுமான வரைக்கும் நீங்க உங்க குடும்பத்தாரோட ஒரு யாக குண்டத்துக்கு பதிவு பண்ணி, கலச விளக்குகளுக்கு பதிவு பண்ணி வந்து கலந்துக்குங்க. முடியாத பட்சத்துல வேற உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோட கலந்து கூட நீங்க என்ன பண்ணலாம், 2 பேரோ, 4 பேரோ கலந்து கூட நீங்க என்ன பண்ணலாம், யாக குண்டங்கள்ல உட்கார்ந்து நீங்க யாக வேள்வியில பங்கேற்கலாம். அப்படி பண்ண முடியலையா? எப்படியுமே முடியவே இல்ல. உங்களுக்கு அந்த மாரி ஒரு வாய்ப்பே கிடைக்கலன்னா கூட அந்த மண்ணுக்கு வாங்க. அதுல வந்து இந்த மாதிரி வாய்ப்பில்லாத, வசதி இல்லாதவர்களுக்காக அம்மா வந்து அவங்களையும் கருத்துல கொண்டு பொது யாக குண்டம் ஒண்ணு அமைச்சிருப்பாங்க. அந்த பொது யாக குண்டத்துல அங்க தரக்கூடிய சமித்து குச்சியையும், நவதானியத்தையும் உங்க தலைய சுத்தி 3 தடவ சுத்திட்டு அந்த குச்சிய அந்த யாக குண்டத்துல போடுங்க. அம்மா உங்களுக்கான பலன கண்டிப்பா தருவாங்க. நீ அடுத்தடுத்த வரக்கூடிய வருஷத்துல நீங்களே பதிவு பண்ணி உங்களுடைய குடும்பத்தாரோட உங்களுடைய உங்களுடைய சூழல் மாறி நீங்க வந்து உட்கார்ற மாதிரி அம்மா வந்து உங்க வாழ்க்கையில ஏற்றத்த குடுப்பாங்க. இது அத்தனையும் எங்க வாழ்க்கையில நடந்தது. நாங்களும் அந்த மாதிரி இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒவ்வொரு வருஷமும் அம்மா நடத்தக்கூடிய இந்த சித்திரை பௌர்ணமி வேள்வியில ரொம்ப ரொம்ப ஆவலா கலந்துகிட்டு இருக்கோம். அதாவது அன்னதான தொண்டு செய்யணும். ஆஹ் அன்னதானத்துக்கான தர்மங்கள், அரிசி மூட்டை வாங்கி தரதுல இருந்து காய்கறி, அன்னதான பொருட்களை வந்து வாங்கி கொடுக்கிற தொண்டு செய்யணும். மற்றவங்கள்ட்ட இருந்து வாங்கி தர தொண்டு செய்யணும். இந்த சித்ரா பௌர்ணமி பத்தி கருத்து தான தொண்டு செய்யணும். இந்த சித்ரா பௌர்ணமிக்கான வேள்வி பொருட்கள் வாங்கி தர தொண்டு, சித்ரா பௌர்ணமிக்கான வேள்வி தொண்டு செய்யணும். சித்ரா பௌர்ணமி வேள்வியில கலந்துக்கணும். இத்தனையும் செஞ்சாதான் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி அம்மா கொடுத்திருக்க அந்த வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்ட மாதிரி இருக்கும். இத்தனையும் முழுமையா பயன்படுத்திக்கிட்டு நீங்களும் அம்மாவோட அருள்ல திளைக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் மென்மேல உயரணும். அம்மா கொடுக்கிற இந்த வாய்ப்பு வந்து இன்மைக்கு மறுமைக்கானதுன்றத மறந்துடாதீங்க. இந்த ஒரு விஷயத்த வச்சு அம்மா நம்மளுடைய பல வினை கழிவுகளை அம்மா செஞ்சு தராங்க. பல ஜென்மம் எடுத்து அனுபவிக்க வேண்டிய துன்பங்களை, துயரங்களை இந்த ஒரு கேள்வி மூலமா அம்மா பொசுக்கி எடுத்துடுறாங்க. ஓம் சக்தி. அவசியமா எல்லாரும் இந்த வருட 2020-26 சித்திரை பௌர்ணமி மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியானம் 1 மணிக்கு நடக்க இருக்கு. அந்த மண்ணுல வந்து சித்ரா பௌர்ணமியில தங்குறது அவ்வளவு விசேஷம். நார்மலாவே பௌர்ணமினா சித்தர்களோட நடமாட்டம் அதிகமா இருக்கும். சித்தர்கள் பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால நிறைய சித்தர்களும் தெய்வர்களும் அம்மாவை தரிசிக்க அந்த மண்ணுக்கு வருவாங்க. அவங்களோட போக்குவரத்து இருக்கிற இடத்துல அவங்களுக்கு அணுக்கமா நமக்கு அணுக்கமா அவங்க வந்து போற நேரத்துல நம்ம அங்க இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை. சித்த கணங்கள் குழுமி இருக்கக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அம்மா வந்து பேராற்றலா அங்க தங்கி இருக்கக்கூடிய இந்த மேல்மருவத்தூருக்கு அவசியம் வந்து நீங்க கலந்துக்கணும். லைன்ல நிக்கணும். இல்லைன்னா உங்களுடைய யாக குண்டத்துக்கு நீங்க வந்து அமர்ந்துக்கணும். ஏன்னா நிறைய யாக குண்டங்கள் இருக்கும். அதனால உங்களுடைய யாக குண்டங்கள் எது, உங்களுக்கு வேள்விக்கு கொடுக்கப்பட்ட எண் என்ன அப்படிங்கிறது, அது எந்த ஷெட்டுக்கு நீங்க போகணும், எந்த பகுதியில உங்களுக்கான யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நீங்க முன்கூட்டியே வந்தாதான் அதை தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போய் நீங்க அமர்ந்துக்கலாம். வேள்விக்கு வரக்கூடியவங்களுக்கான அத்தனை வசதிகளும் அங்கேயே செஞ்சு கொடுத்திருப்பாங்க. முன்னாடியே வந்தா நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகணும், தாகமா இருக்கும், பசிக்கும், அப்படிலாம் நீங்க கவலையே பட வேணாம். அத்தனை வசதிகளும் நீங்க பண்ணக்கூடிய இடத்துக்கு பக்கத்துலயே இருக்கும். உங்களுக்கு யாக குண்டத்துக்கான அந்த பேக் கொடுத்துருப்பாங்க. அதுலயே வந்து வாட்டர் பாட்டில், சாப்பிடறதுக்கான பொருட்கள் எல்லாமே, குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே அந்த பையிலேயே வச்சிருப்பாங்க. எல்லாம் கம்ப்ளீட் பேக்கேஜ் அம்மான்னு சொன்னோம் இல்லையா, நம்ம பார்த்து பார்த்து நமக்கு செய்யக்கூடிய தாய் தெய்வம் இல்லையா, நம்மளுடைய பெருங்கருணை பங்காரு தெய்வம். அவங்க நடத்தக்கூடிய அந்த விழால அத்தனையும் நமக்காக பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்த ஒரு விஷயமா அங்க கவனிப்பு இருக்கும். அதனால அம்மாவை நம்பி வாங்க. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு தருணத்தை நீங்க அனுபவிக்கலாம் சக்திகளே. கதையா நீங்க வந்து அடுத்த வருஷம் நீங்களும் பேசுவீங்க. அதனால அவசியமா வந்து கலந்துக்க. ஓம் சக்தி. நன்றி, வணக்கம்.